ஆண்டவர் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 6வது மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பிலே கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். அப்படி ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? வனாந்தரத்தில் மேய்ச்சல் உண்டா. எங்கே உண்டாகும்? வனாந்தரம். வனாந்தரம் புல்லே இல்லாத ஒரு இடம், நீர்வள இல்லாத ஒரு இடம். வனாந்தரத்தில் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் வளராது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும். அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டாரா? வனாந்திரத்தை மாற்றுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சியை ஒரு வனாந்தரத்தின் அனுபவத்திலே நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். வாழ்க்கையில் இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் போயிட்டு, பாஸ்டர் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் போயிட்டு, நான் நம்பியிருந்த நம்பிக்கை போயிட்டு, நண்பர்கள் போயிட்டாங்க, உறவுகள் போயிட்டாங்க, வேலை போயிட்டு, நான் எதிர்பார்த்த விளைச்சல் இல்லை, நான் எதிர்பார்த்த காரியத்தில் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, நான் வச்சிருந்த பணமும் செலவழிந்து போயிட்டு ஒன்றும் இல்லை என்கிற ஒரு நிலைமையில் எல்லாவற்றையும் இழந்து வனாந்தரத்தை போல நீங்கள் இருக்கலாம். கவலையப்படாதீங்க. நம்முடைய ஆண்டவர் ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்க சர்வ வல்லமையுள்ளவர். அதைத்தான் அங்கே ரோமருக்கு பவுல் எழுதும்போது சொல்கிறார். ஸ்தோத்திரம் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லாதவைகளிலிருந்து தேவன் என்ன செய்தாராம்? எல்லாவற்றையும் என்ன செய்தார்? உருவாக்கினார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வாசிக்க கேட்போம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிறார். அதனால் உங்களுடைய வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்ற தேவன் வல்லவர். என் வாழ்க்கை மாறுமா பாஸ்டர்? என் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படுமா? எனக்கு வேலை கிடைக்குமா? என்னுடைய கற்ப வனாந்தரத்தை போல இருக்கிற குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறேன் என்று நீங்கள் கேட்கலாம். என் ஊழியம் வனாந்தரத்தை போல இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பார்த்துக்கணும். என் வேலை எனக்கு ஒரு வனாந்தரத்தை போல தான் இருக்குது. வேலையில் ஆசீர்வாதம் இல்லை, வியாபாரத்தில் ஆசீர்வாதம் இல்லை, வனாந்தரம் தான். எங்கு பார்த்தாலும் என்னுடைய காதுகளில் துடிக்கிறது. உன் வாழ்க்கை செழிப்புறாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நல்லா துதித்து பாருங்கள். வனாந்திரம் வயல்வெளியை மேய்ச்சல் உண்டாகும் அப்படின்னா நல்ல செழிப்புள்ள காலங்களை ஏன்னா வனாந்தரத்தில் அற்புதங்களை செய்வதில் நம்முடைய ஆண்டவர் ஸ்பெஷலிஸ்ட். சோத்திரம். வனாந்தரத்தில் நதியை ஓடி வர பண்ணிடுவார். வனாந்தரத்தில் காடைகளை கொண்டு வந்தவர் அவர் அல்லவா? வனாந்தரத்தில் நடக்க பண்ணினவர் அவர் அல்லவா? வனாந்தரத்தில் மன்னாவை பொழியப்படிய நம்முடைய தேவன் அல்லவா? வனாந்தரத்தில் வேண்டிய ஆசீர்வாதங்களையும் பலனையும் கொடுத்தவர் நம்முடைய கர்த்தர் அல்லவா? வனாந்தரத்தில் அற்புதமாய் கரம் பிடித்து நடத்தினவர் நம்முடைய தேவன் அல்லவா? சோத்திரம். எந்த நேரத்திலும் வனாந்தரத்தில் அவர் அற்புதங்களை செய்வார். வனாந்தரத்தில் ஏலி நீரூற்றை கொடுத்தவர் நம்முடைய தேவன் அல்லவா? ஸ்தோத்திரம். இவ்வனாந்தரத்தில் அங்கே மேகத்தை அனுப்பி அவர்களை பாதுகாத்த தேவன் நம்முடைய தேவன் அல்லவா? பகலில் மேகத்தினாலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் நடத்தின தேவன். எப்படியே நீங்கள் சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். காரணம், வனாந்தரத்தில் கிரியை செய்வதில் நம்முடைய ஆண்டவர் விசேஷமானவர். உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஆண்டவர் கரத்தில் மட்டும் பிடிச்சிக்கோ. ஆண்டவர் கரத்தை விட்டுறாத. ஆண்டவரே, நீர் ஒருவரே என் வனாந்தரத்தை மேய்ச்சல் நிலமாய் மாற்ற முடியும் என்று அவர் உறுதியாக பிடிங்க. உங்கள் வாழ்க்கையை மேய்ச்சல் நிலமாய் கர்த்தர் மாற்றுவார். காட் பிளஸ் யூ. நல்ல பிதாவே, வனாந்தரத்தை மாற்றுவதில் சர்வ வல்லவராக இருக்கிற அப்படின்னா அனுதின கண்மலை நிகழ்ச்சி கேட்டுக்கூட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வனாந்தரத்தின் அனுபவத்தை மாற்றி மேய்ச்சலின் அனுபவங்களை கொடுக்க போகிற அப்படின்னு அழைச்சிட்டோம். இயேசுவை நிமித்த ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கண்மலை நிகழ்ச்சி சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென்.